Dear students, welcome to Abbas Mathematics 12th Standard CBSE Differential Equation 9.4th exercise Variable Separable. Secant square x tan y dx plus secant square y tan x dy equal to 0. The variable separable எப்போவுமே நான் dy அந்த டேர்மை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், dx டேர்மை ரைட் சைடு கொண்டு வைக்கிறேன். இந்த dxோட சேர்ந்துள்ள எல்லா டேர்மே ரைட் சைடு கொண்டு போய்க்கிறேன். அப்புறம் dy இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒய் டேர்ம் அப்புறம் லெஃப்ட் சைடு கொண்டு வர்றேன், இங்கே இருக்கிற எக்ஸ் டேர்ம்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ டினாமினேட்டர் டிவைடர் கொண்டு அதுக்கடுத்து எல்லாம் பிரித்தாச்சு. எல்லாம் ஒய் பூரா ஒரு பக்கம் வந்துருச்சு, எக்ஸ் பூரா ஒரு பக்கம் வந்துருச்சு. அதுக்கடுத்து இன்டெக்ரல் பண்ணணும். இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் டிஒய் பை டேன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎஸ் பை டேன் எக்ஸ். இப்போ இந்த டாப்பிக்கில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் அல்லது இன்டெக்ரேஷனில் ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. இந்த எப்பப்போ டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடைக்குதோ அப்போவெல்லாம் லாகு டினாமினேட்டர்னு போட்டுடலாம். அப்போ டேன் ஒய்க்கு இன்டெக்ரேஷன் சீக்கன் ஸ்கொயர் ஒய், அதனால லாகு டேன் ஒய் வந்துடுச்சு. அதே மாதிரி டேனஸ் இன்டெக்ரேஷன் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, அதனால லாகு டேனஸ் போட்டிருக்கேன், ஆல்ரெடி இருக்குது மைனஸ்ஸு. அதுக்கடுத்து இந்த மாதிரி எல்லா டேர்ம் லாகில் வந்தால் கான்ஸ்டன்டை லாகில் போட்டுறணும். இந்த மைனஸை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இது ரெண்டு லாகில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை இன்டர் எழுதிக்கிறோம். எக்ஸு டேன் எக்ஸு டேன் ஒய், டேன் எக்ஸ்ஒய்னு போட்டுறக்கூடாது, லாகு சி. லாகில் ரிமூவ் பண்ணியாச்சு, டேனஸ் டேன் ஒய் ஈக்குவல் டு சின்னு வந்துடும். அவ்வளோதான். இதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து பாருங்கள், ஒரு சிம்பிளான சம்மு. e power s plus e power minus s dy equal to e power s minus e power minus s ds equal to 0. முதல் சொன்ன மாதிரி எக்ஸ் அப்புறம் ஒரு சைடு ஒய் அப்புறம் ஒரு சைடு பிடிச்சாச்சு. இந்த டிஎக்ஸை அந்த பக்கம் கொண்டு போயிட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. டி ஒய்யை வச்சுக்கிட்டு இதை பூரா அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம், எக்ஸ் இருக்கிறதுனால. அப்புறம் இந்த எல்லாம் ஒன் சைடு கொண்டு வந்த பிறகு என்ன செஞ்சுக்கிறேன்னு இன்டெக்ரல் பண்ணிடணும். இன்டெக்ரல் பண்ணும்போது டிஒய்னா ஒய்ன்னு போட்டுடலாம். இங்கே பார்க்கும்போது டினாமினேட்டர் சொன்னால் நியூமரேட்டர் கிடைக்குதான்னு பார்க்கணும். இ பவர் எஸ் டிஃபரன்சியேஷன் இ பவர் எஸ், இ பவர் மைனஸ் எஸ் டிஃபரன்சியேஷன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அந்த வந்துடுச்சு. அதனால் டிஒய்க்கு ஒய்ன்னு போட்டுக்கிறோம். இதுக்கு லாக் டினாமினேட்டர்